2 நாளாகமும் புஸ்தகம் 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும். 2 நாளாகமும் 30:26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. சந்தோஷம் வேற, மகா சந்தோஷம் வேற. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சந்தோஷம், பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கிறது. ஆண் குழந்தை பிறந்துட்டு சொன்னா சந்தோஷம், அது ஒரு மகா சந்தோஷம். பெண் குழந்தைன்னு சொன்னா கொஞ்சம் சந்தோஷம் குறைவு. ஆனா இங்க கூடியிருக்க கூட்டமே பெண்கள் கூட்டம் தான் கூடுதல். ஒரு அல்லல சொல்லுங்க, அல்லேலூயா. பார்க்கிறோம் ரிசல்ட்ல நிறைய மார்க்கு. பையன் பாஸ் ஆன பையனுக்கு மகா சந்தோஷம். ஜஸ்ட் பாஸ் எல்லாம் சவுண்ட் குறைஞ்சிடும். எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷம், மகா சந்தோஷம். சாலமோன் ராஜா காலத்திலிருந்து எசேக்கியா ராஜா காலம் வரையிலும் எருசலேமை அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனா யாருடைய ஆட்சியிலும் இல்லாத ஒரு சந்தோஷம் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இருந்தது. ஏன் எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தது? இந்த சந்தோஷங்கள் சில வகைகளாக பிரிக்கலாம். லூக்கா வாசித்த பகுதி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே ஒரு சில வசனத்தை வாசித்தால் பிரசங்கியாத போதகர்களே இருக்க முடியாது. சகையுவை, அந்த சகையு இயேசு எப்படிப்பட்டவர் எனக்கு பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டாலே அவன் ரசிக்கப்பட்டுருவான். பார்க்கணுமே, எனக்கு பார்க்கணுமே, அந்த இயேசுவை எனக்கு பார்க்கணும். உனக்கு ஆசை, அவன் முடியாது. அவனுடைய வேலை அவனுக்கு முடியாது, அவன் இருந்த சந்தர்ப்பம் அவனுக்கு முடியாது, அவன் இருந்த சூழ்நிலைகள் அவனுக்கு முடியாது. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்தது, என் இயேசுவை எனக்கு பார்க்கணும். யார் அந்த இயேசு? யாரை பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்க. எரிகோவில் இருக்க குருடை எனக்கு இயேசு விடுதலை தந்தார் என்று சொல்லுகிறான். அந்த இயேசு யார்? அந்த இயேசு யார்? எனக்கு அவரை பார்க்கணும். நீ நிறைய பேர் அறியல தெரியுமா இயேசுவை? நீ எல்லாரும் நம்ம தாத்தா, நம்ம அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க, முற்பாட்டன் கிறிஸ்தவங்க, அப்படி கிறிஸ்தவங்க. அதனால நம்ம அப்படி இயேசுவை அறிந்து கொண்டோம். ஆனால் இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருக்கிறோமா? 1 சாமுவேலின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாரு. 1 சாமுவேல் 3:7 வாசிக்கும் போது யாராவது வருவார். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாத, இன்னும் அவன் பலிபீடத்தில் தான் இருக்கான். ஏலி இந்த பரிசுத்தவான் கூட தான் இருக்கிறான். ஆனா இன்னும் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. இருக்கிறது சர்ச்சுக்குள்ள, சில இடங்கள்ல சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க, பணிவிட செய்யறாங்க. போதகர் இல்ல இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டாருன்னா நேர வெளியே போயிட்டு அங்க போய் ஒரு பீடியோ, சிகரெட்டோ, துண்டோ, எண்ணத்தை எடுத்து 2 இழுப்பு இழுத்துட்டு வந்துடுறான். இதெல்லாம் எங்க கண்கூடாக பார்த்தது. 41 வருஷம் இந்த வேத புத்தகத்தை வைத்து பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்து வருகிறார். இந்த 80 வயசுல இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நான் கண்ட அநேக காரியங்கள், இன்னும் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறியல. நீங்க யாரு? கிறிஸ்டின். நீங்க எங்க அப்பா ஈனமுத்து, எங்க அம்மா பார்வதி, என் தம்பி நாராயணை, என் தங்கச்சி லட்சுமி, சீதாலட்சுமி, என் பேர் சுப்பிரமணியன். ஒரு அல்லல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்களா? இல்ல இன்னும் மெதுவா சொல்லுங்க. சூத்திரம் அல்லேலூயா. இருக்கட்டும், யூடியூப்ல இஎஸ் பண்ணி போட்டீங்கன்னா சில 1000 மெசேஜ்கள் வரலாம். அந்த இஎஸ் பண்ணி யார் என்பது நீங்கள் அறியணும். நான் இயேசுவை அறியல, இயேசு எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாமுவேல் தான் பேரு, சாமுவேல். இயேசுவை அறிய வேண்டியது. அவங்க இயேசுவை தெரியாது என்று நான் சொல்ல வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை, நான் கண்ட கிறிஸ்துவை, நான் ஆராதிக்கிற இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும். பவுல் பிலிப்பியர்கள் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார். பிலிப்பியர் 3:8 எடுத்தவங்க பைபிள் இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பிலிப்பியர் 3:8 எடுக்கலையா? அது மாத்திரமல்ல,
அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது 10, 11, 12 கூட வாசிங்க. அப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியும்படிக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தினாலே எப்படியாகிலும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அடைந்த ஐற்றல்லது முற்றிலும் தேர்ந்தவனானே என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்லி பாருங்க, சொல்லுங்க, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவர் எதற்கு பிடித்தார்? நான் நல்ல உங்களை வஞ்ச புகழ்ச்சி அணி அல்ல. பாஸ்டர் ES மணி புகழ்ந்து பேசிக்கிட்டு சொல்றாரு, சொல்லக்கூடாது. நான் மனதார உங்களை பாராட்டுகிறேன். இந்த வயசுல நீங்க வந்து மேடையில் வந்து போதகர்களுக்கு முன்பாக நின்று பாடுறீங்களா? உண்மையிலே இது எல்லாருக்கும் இந்த வாஞ்ச வராது. வாஞ்ச வரணும், ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தை அறியணும். சகேவுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசை. ஆபிரகாம், ஆண்டவரே எனக்கு என்ன, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 15. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர் என்று. இன்றைக்கு உலகம் என்ன தருவீர் என்று கேட்கிற கூட்டம் உண்டு. என்ன தருவீர், ஏதாயிலும் கிடைச்சாலும் போது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. இயேசு எனக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுற ஒரு கூட்டம். சகையு அவன் நல்லவன் தான். அவன் ஒருவேளை அவனுடைய வேலை, அவனுடைய பணிகள் அவனுக்கு மோசம். அவன் வட்டிக்கு வட்டி வாங்கியிருப்பான். அநேகருடைய வட்டிக்காக அவனுடைய பணத்தை, மற்றவருடைய பணத்தை அவன் அபகரித்திருப்பான். இல்லை வீட்டில் உள்ள சாமான்களை எல்லாம் எடுத்திருப்பான். இப்படி சில வேலைகளும் செய்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை வருது, இயேசுவை எனக்கு பார்க்கணும், எனக்கு பார்க்கணும் வர. 34 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. பார்க்கணும். இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆசையே கிடையாது. அந்த இயேசுவை எங்களுக்கு பார்க்கணும், முகமுகமா எனக்கு அந்த இயேசுவை எனக்கு பார்க்க வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். வசனம் எல்லாம் சொல்லுகிறது அல்லவா? சங்கீதக்காரர் சொல்ல 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்குற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், அதனால நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இயேசுவை பார்க்கணும். நம்ம நிறைய பார்ப்போம், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவில் அந்த வாழ்க்கை, அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் அந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் பொண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கம் விட்டிட மாட்டேன். போதாண்டு ஒரு இயேசு மாத்திரம் போதும். தெரியுமா, உனக்கு ஆசை இருக்கு இயேசுவை பார்க்கணும். ஆசைப்பட்டாமை இயேசு அந்த வழியா வரார், கிராஸ் பண்றாரு. இயேசு வருகிறார் 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 என்று சொல்லி பயங்கரமான சத்தங்கள், ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடுகிறார்கள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும், இயேசு என்ன தொட்டால் சுகம் கிடைக்கும், இயேசுவை தொட்டாலும் சுகம் கிடைக்கும், இயேசு நம்மை தொட்டாலும் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா எனக்கு நிறைய ஊழியங்கள் உண்டு. நிறைய நாடுகளுக்கும் கர்த்தர் என்னை கொண்டு போனார். அங்க பார்த்தா அந்த இயேசுவை பற்றி அறியாதவங்க, இந்த கேம்பு ஊழியம் இப்படிப்பட்ட இடங்கள்ல வேலை செய்கிற தம்பிமாரெல்லாம் அந்த அறியாத ஜனங்கள் இயேசுவை சொல்லும் போது அந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மற்றவங்க கூட்டத்தில் கூட உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பம்பி மற்ற இடங்களில் உள்ளவங்க, வெளிநாடுகளில் வேலை செய்கிற தம்பிமார் இந்த இயேசுவை சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷம். பிரைஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய பேர் திருப்பி எனக்கு அவங்க மற்ற பாஸ்டர்ஸ் மூலமா எனக்கு சொல்லியிருக்காங்க, வாஞ்ச சகைவுக்கு ஒரு வாஞ்ச, இயேசுவை பார்க்க வாஞ்ச, ஆசையோடு இருக்கிறான். இயேசு அந்த வழியா வருகிறார். இவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோன்னா மரத்தில் ஏறினான். சகையு நல்லவன், ஆனா மரத்தில் ஏறினது தப்பு. ஒரு அல்லல சொல்லுங்களா, ஒரு கார் கிடைச்சோன்னா நம்ம மரத்தில் ஏறிட்டோம்னா, காலரை தூக்கிட்டோம்னா தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லல சொல்லுங்க, இன்னொரு அல்லல சொல்லுங்க.
நான் பம்பாய் பட்டணத்திலே ஒரு கடலை மிட்டாய் வியாபாரி பெரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க போகும்போது சொன்னேன், அண்ணே எனக்கு வேலைக்காரன் 10 கார் வச்சிருக்கான்னு சொன்னார். அவருக்கு வேலைக்காரன் மிட்டாய் வித்தம் வீட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல மிட்டாய் வித்தவன் 10 கார் வச்சிருக்கானோ. சகைவுக்கு வசதி இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, பணம் இருந்தது, அதெல்லாம் பார்க்கல, மரத்தில் ஏறிட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க, மரத்தில் ஏறிட்டான். வேதம் சொல்லுகிறது காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரம் பாவத்தை குறிக்கிறது. இவன் பாவம் செய்தபடியினாலே, இவன் பாவத்தில் இருந்தபடியினாலே, இவன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அந்த மரத்துக்குரிய குணத்திற்குரிய இல்லது இவனுக்கு குணத்துக்குரிய மரத்தில் ஏறிட்டான். நீங்க எப்படி கற்பனை பண்ணீங்களோ பரவாயில்ல, அந்த மரத்தில் இவன் ஏறி உட்கார்ந்துருக்கான். இவன் மேலே ஏறி இயேசுவை பார்க்கணும். காரணம், இவன் ஏறினதை யாரும் பார்க்க கூடாது, இவன் இருப்பதை யாரும் பார்த்திடக்கூடாது, இவன் மாத்திரம்தான் இயேசுவை பார்க்கணும். அந்த காட்டத்தி மரம் அடர்ந்த இலைகள், அதற்குள்ளாக இவன் எப்படியாவது தன்னை நுழைத்து கொண்டு தன் கண்களால் மாத்திரம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து எவன் எவள் எந்த சகோதரன் எந்த சகோதரி எந்த இடத்தில் நாம் ஏறி இருக்கிறோமோ அந்த இடத்தில் இயேசு நம்மை அண்ணாந்து பார்க்கிறார். டேய் கிளறங்க, நீ எதுக்கு என்ன என்ன என்னடே ஏறி இருக்க மேல? இல்ல உனக்கு என்ன வந்துட்டு? உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உள்ளம் ஒட்டஞ்சிருக்கும் சகைவுக்கு. சகைவே ஓ ஓன்னது வார்த்தை பைபிள்ல படல, சொல்லிருப்பான். சகைவே ஓ நீ சீக்கிரமா இறங்கி வா. என் பேரை சொல்லி கொடுத்தது யாரு? இவனுக்கு ரீல் ஓடி இருக்கும். எனக்கு பேரை யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு பேரை யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு பேரை யார் சொல்லி கொடுத்தா? அல்லேலூயா. எனக்கு பேரை யார் சொல்லி கொடுத்தா? என் பேரை அறிந்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்துக்கு முன்பாகவே நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் சகைவை அறிந்திருந்தார். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன்னு சொன்னார். அவன் வாழ்க்கையில் அவன் இல்லாத ஒரு சந்தோஷம், அவன் சந்தோஷத்தோடே இறங்கி அவரை கூட்டிக் கொண்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சகைவுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. மனுஷன் இறங்கி வரும்போது சந்தோஷம் வருகிறது, இறங்கி வரும்போது சந்தோஷம் வருகிறது. இறங்க வேண்டிய காரியத்தில் இறங்கு. வசதி எவ்வளவு இருந்தாலும் சரிதான். சகைவே நீ இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கு, இறங்க வேண்டிய காரியத்தில் இறங்கு. 1 பேதுரு 5:6 அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தபடி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இரு. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை 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 இன்னும் தாழ்மையாப்படு, தாழ்மைப்படுங்க. எசேக்கியா ராஜா காலத்தில் அவன் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதம் நடந்தது, மகா சந்தோஷம் நடந்தது. இந்த மகா சந்தோஷம் எப்படி வந்தது என்றால், நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 நாளாகும் புஸ்தகம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசித்தால் 2 நாளாகும் 29:3 அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாசம் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலை கதவுகளை திறந்தான். ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஒரு ராஜா, அவனுக்கு எண்ணம், முதலாவது பதவி ஏற்ற உடனே ஆலயத்துக்கு ஓடுகிறான். ஆலயத்துக்கு ஓடுறான். ஒரு பிள்ளை ரிசல்ட் வந்த உடனே சில பிள்ளைகளை பார்த்தா ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். ஓடி வரும். காரணம், இப்போ எல்லா சர்ச்சிலையுமே எக்ஸாமினேஷன் என்று சொல்லும்போது அதுக்கு தனி ஒரு மணி அடித்து பிள்ளைகளை வர வச்சு ப்ரேஸ் நம்ம ஆசீர்வதிச்சு தான் நம்ம அனுப்புகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வாஞ்ச தெரியுமா? எசேக்கியா ராஜா முதலாவது பதவி ஏற்றவுடன் ஆலயத்தில் மீது கவனம் வந்தது. என் அருமை தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முதல் கனம் கர்த்தருக்கு தான். அல்லேலூயா. மெதுவா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சத்தம் குறைய குறைய அடுத்தவன் சத்தம் கூடுது. நம்ம சத்தம் கூடிட்டா
அடுத்த சத்தம் காதுல கேட்காது. ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம சத்தம் போட்டு இருக்கோம். கர்த்தரின் சகோதரன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் பாதையை பற்றி நாம் தியானிக்கிற இந்த நாட்களில் ஆலயத்தை இசைக்க ஒரு ராஜா முன்னேற, ஒரு ராஜா பெருமைப்பட, கனப்படுத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அவன் நாட்டில் அவனுடைய ஆட்சி காலத்தில் சந்தோஷம், மகா சந்தோஷம் ஏற்பட ஆலயத்தின் வாசலை, கதவுகளை திறந்தான். ஆதியாகமம் 3:24 ஒரு கதவு அடைச்சிருக்கு. ஆதியாகமம் 7:16 ஒரு கதவு அடைச்சிருக்கு. மத்த 25:10 ஒரு கதவு அடைச்சிருக்கு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தபடியினாலே ஏதேன் தோட்டத்து வாசலை அடைத்தார். நோவா காலத்தில் ஜனங்கள் பேழைக்குள் வராதபடியினால் கர்த்தர் கதவை அடைத்தார். 10 கன்னிகையில் 5 கன்னிகை ஆயத்தம் இல்லாமல் இருந்ததுனால கதவு அடைக்கப்பட்டது. அடைச்சது வெளிப்படுத்தல் 3:7 பிலடெல்பியா சபையின் தூதருக்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவர் தாவீதின் திறவுகோலை உடைய ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் கதவை அடைக்க முடியும், திறக்க முடியும். மத்தேயு 1:1 சொல்கிறது. மத்தேயு 1:1 என்னதான் போணுமோ? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கையில சாவி கொத்து. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால். வசனம் வசனம் வசனம். வசனத்துக்கு கீழ்ப்படியாம பிரசங்கம் விருதா, பாட்டு விருதா, விருதா விருதா. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு நடுங்கணும். தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் எசேக்கியா. வாசலை திறந்தான். ஆலயத்தை நோக்கி பார்த்த முதலாவது ஆலயம். எந்த குடும்பம் ஆலயத்தை நேசிக்கிறீர்களோ, எந்த குடும்பம் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதலாவது ஆலயம். இவன் ஆலயத்தின் வாசல்களை இவன் திறந்த. வாசலை திறவுங்க. நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்ம இதயத்திற்குள், ஆலயத்திற்குள் வருவதற்கு நாம தான் ஆலயம். நம்ம இருதயம் தான் ஆலயம். நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயம் சுத்தமா இருக்கணும். சகேயு வருகிறான், சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறான். இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், என் வீட்டுக்கு இயேசு வருகிறார். ஆல்பர்ட், பாஸ்டர் கிறிஸ்தாஸ், இயேசு எங்க வீட்டுக்கு வராரு தெரியுமோ? எங்க வீட்டுக்கு வராரு. அண்ணே ஆல்பர்ட் அண்ணே, இயேசு எங்க வீட்டுக்கு வராரு. மியூசிக் அண்ணே, இயேசு எங்க வீட்டுக்கு வராரு. சொல்லிட்டே இருப்பா தெரியுமா? என்ன இயேசு உங்க வீட்டுக்கு வராரா? லூக்கா 19:7 சொல்லுது, பாவியான மனுஷன் கூட இயேசு போகிறார். உண்மையிலே சகேயு பாவிதான். பாவி 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 பாவி. சொன்னா, ஆண்டவரே நான் பாவி மாத்திரமல்ல, நீச பாவி. எப்படி தாழ்த்தினோம் பாருங்க. லூக்கா 19:8 சகேயு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் ஆஸ்திகளில், என் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாவது ஒருவரிடத்தில் இருந்து நான் வாங்கினது உண்மையானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கியிருந்தா 4 ஆட்டுக்குட்டி திருப்பி கொடுப்பேன். ஒரு பைசா வஞ்சிக்காதீங்க. ஒரு காசு, ஒரு ரூபாய் வஞ்சிக்காதீங்க. வஞ்சித்தால் வாழ முடியாது. 1 ரூபாய் கர்த்தருடைய காணிக்கையை வஞ்சிக்காத, தசமபாகத்தை வஞ்சிக்காத, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சிக்காத. நீ 1 ரூபாய் வஞ்சித்தாலும் தேவனுக்கு தெரியும். சொல்ற, ஆண்டவரே ஓ, ஆண்டவரே ஓ, ஆண்டவரே ஓ, நான் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்ப்பா. அவர் கேட்கல. அவருக்கு நம்ம சொத்தெல்லாம் என்னதுங்க? நான் புரூனே நாட்டுக்கு போனேன். புரூனே நாட்டில் வச்சு ஒரு கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் யார்கிட்ட வந்து, ரொம்ப சட்டம் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பெரிய ஒரு பெரிய, நம்ம இங்கே நாகர்கோயிலில் உள்ளவர் தான், பழைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ளவர் தான். அந்த சுல்தானுக்கே பிஏ. நம்ம ஸ்காட் கிறிஸ்டியன் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் வீடு தான். அவர் புரூனேயில் கிங்குக்கு பிஏ. அவர் வந்திருந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா
நான் உண்மையிலே நம்ம நாகர்கோயில்காரர் என்று நான் நினைக்கல, திருநெல்வேலிக்காரராக இருக்கலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் நாகர்கோயில் இருக்கட்டுமே, அவனுக்கு ட்ரெஸ் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து அப்படியே முழங்கால் போட்டார். நான் ஜெபம் பண்ணேன். அந்த அக்கா அவங்க மனைவி நல்ல ஒரு சகோதரி, பிரைஸ் லார்ட். அவங்க பெண்கள் ஐக்கியமெல்லாம் நல்ல லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சகோதரி. அவங்க ஜெபித்த போது சொல்றாங்க, என்ன இருந்து என்ன பாஸ்டர், ஏசப்பா கூட நம்ம இருக்கோம் இல்லையா, அதை விட மேன்மை ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் தெரியுமா? எனக்கு அருமையான தாய் தகப்பனே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரே என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு மணி அநியாயமாய் வாங்கின, அநியாயமா வாங்க கூடாது, அநியாய வட்டி வாங்க கூடாது, அநியாய பணம் வாங்க கூடாது, அநியாய லஞ்சம் வாங்க கூடாது, அநியாயமா அபகரிக்க கூடாது. நான் ஒன்னும் செய்யலப்பா, மன்னிச்சிருக்கப்பா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. இயேசு சொன்னார், போதும். இவ்வளவு அறிக்கை செய்த உடனே சொல்றார், இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வந்தது. இயேசு மனுஷன் கெட்டு போனான், கெட்டு போற மனுஷனை ரட்சிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போனதை எல்லாம் தேட கர்த்தர் வந்தார். இந்த மனுஷன் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தானோ அதை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் வந்த நோக்கமே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளைகளே, எசேக்கியா காலத்தில் ஆலயத்தின் வாசலை திறந்தான், ஆலயத்தின் வாசலை திறந்தான். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அதே 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் தன் ராஜ்யபாரத்தில் முதலாம் வருஷம் முதலாம் மாசம் கர்த்தருடைய ஆலயத்தை கதவை திறந்தான், அவைகளை பழுது பார்த்தான். பழுது பார்க்கணும். நம்ம யாரும் பழுது பார்க்கதில்லை. நான் யோக்கியராக, நான் யாரு யோக்கியர் இல்லது யோக்கியர் வீட்டுக்கு முந்தின வீட்டுக்கு பிந்திர வீட்டுக்காரனாக சொல்லிடுவோம். நம்ம யோக்கியர் நோ. நமக்குள்ள எத்தனை நம்மில் பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். ஏதாவது ஒரு பாவம் இருக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு பாவம் இருக்கலாம். அவன் பழுது பார்த்தான். லூக்கா 5:5 வாசித்து பாருங்க ஐயரே. அந்த லூக்கா 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, லூக்கா 5:1 இயேசு கிறிஸ்து, பின்பு அவர் கண்ணாடி வேணுமா, கெனேசரத்து கடற்கரைக்கு இயேசு போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வந்து அவரை நெருக்கிறார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் இந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசினாங்க தெரியுமா. ஏல நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க, ஓ ஐயா நாங்க கலிலேயா நாட்டை சந்தவங்க, இயேசு நாதருங்க எங்க நாதருங்க, இயேசு நாதருங்க உங்க நாதருங்க, வலை வீசி நாங்க வலை வீசி மீன் பிடிப்பவங்க. அழுதுருப்போம், கதறிருப்போம். ஐயரே ராமுழுவ ட்ரை பண்ணி ட்ரை ஆயிட்டோம். ஒரு நெத்தலி மீன் கூனி மீன் கிடைக்கல. நீ வீட்டுக்காருக்கு 1 ரூபா ஆகிடும். வலைய போடுங்கப்பா, உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறோம். என்னைக்கு நம்ம ஆண்டோட கேட்டோமா? பிள்ளை காலேஜில் போகும்போது பிள்ளைகள் எப்படி நிற்கும், வீட்டு வாசலில் நிற்கும், வேனுக்கு ரோட்டை பார்த்துட்டு ஒன்று நிற்கும். மம்மி இந்த பிள்ளைகளை கெடுக்கதே மம்மி, இந்த பிள்ளைகளையே கெடுத்து கடைசியில் இந்த புருஷன் வீட்டுக்கு போனாலும் இவர் அவளுக்கு வாரி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு கொடுத்துரு, அது பரவாயில்ல, நாங்கள் கொடுக்க வச்சிருவோம். ஓவர் செல்லம் கொடுக்காத, ஓவர் செல்லம் கொடுத்துறாதுங்க. கர்த்தர் சோதரம் ஓவர் செல்லம் நம்ம கெடுத்துரும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். நிறைய வெட்கத்தை உண்டு பண்ணவர்கள் கேசுகள் எல்லாம் இந்த பைபிள்ல உண்டு. தீனாள், அவள் தீனம் பிடிச்சவா. தீனாள், அவளுக்கு ஒரு தீனம். ஊர் சுத்த போறாளாம். ஊர் சுத்த. ஆதியாகமம் 32வது அதிகாரம் முதல் வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்தவங்க உடனே வாசிங்க. ஆதியாகமம் 32
34 நான் மன்னிக்கவும் 34 வந்து லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள். ஆதியாகமம் 34:1 வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். பொம்பளை பார்க்க ஏன் போனா? ஒரு அல்லல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. அல்லேலூயா. பொம்பளை பார்க்க போனாலும் கொஞ்சம் காரணம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த கல்ச்சர், அவ போன இடம் தேவன் அருவருக்கிற செய்கைகள் உள்ள இடம், தேசம். போகக்கூடாது, அந்த அருவருப்பை பார்க்க கூடாது. இவ அங்க போனதுனால அவ கெடுக்கப்பட்டாள் என்று பைபிள் சொல்லுது. நமக்கு அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. பொம்பளை தனியா ஊர் சுத்தப்படாது. சோத்திரம். அல்லேலூயா. தனியை பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடக்கூடாது, இஷ்டத்துக்கு விடக்கூடாது. இவன் பழுது பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல. அலசுகிறான், வலையை அலசுகிறார்கள் தெரியுமா? அலசி பாருங்க. ஏன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் படிக்க முடியல? பிள்ளைங்க ஏன் பசங்க படிக்கல? படித்த பிறகு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. காரணம் என்ன? அலசி பாருங்க. ஏன் உங்க பிள்ளைகள் மேன்மையாக இல்ல? அலசி பாருங்கள். ஏன் உங்க பிள்ளைங்க படிக்கல? அலசி பாருங்க. ஏன் அதுக்கு தகுந்தவாறு, படிப்புக்கு தகுந்தவாறு வேலை கிடைக்கல? அலசி பார், அலசு. என்ன தப்பு செய்தேன்? என்ன குறை செய்தோம்? ஆண்டவரே சொல்லுங்க. என் பசங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? என் மகளுக்கு 30 வயசுக்கு மேலாச்சு, 35 வயசுக்கு மேலாச்சு, என்ன திருமணம் நடக்கல? காரணம் என்ன? கேளு, கேளு. ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் சும்மா உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வராத. கேளு, அழுது கதறுங்கள். எத்தனை பிரேயர் ஃபெல்லோஷிப், எத்தனை பிரேயர் பண்றதுக்கு எத்தனை காரியத்தை ஒவ்வொரு சபைகளிலும் வைத்திருக்கிறார்கள். போயிருந்து அழுங்க. அந்நாள் யாரையும் பார்க்கவில்லை, ஓடுகிறாள். அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அடியாளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் உமக்க தருவேன். எனக்கு தந்தா உமக்கு தருவேன். கொடுப்போமா? நம்ம கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆடி கார் தந்தால் இந்த ஆடி காரை நான் சர்ச்சுக்கு ஒப்படைச்சிருவேன். கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு ஆவணி கார் தந்தால் ஆவணி காரை சர்ச்சைக்கு கொடுத்துருவேன். கொடுப்பீங்களா? நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்போமா? இல்ல கண்ணுக்குட்டியை கொடுப்போமா? நம்ம இந்த அன்னாள் கிரேட், நல்ல ஒரு உமன். அது பெண்கள் கூட்டத்துக்கு அவ்வளவுதான் தலைவராக வைக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க. என்ன நினைச்சு பார்க்கவே முடியல தெரியுமா? உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. கரங்களை தட்டி உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கும். 1 2 3 4 கை தட்டுவோம். 1 2 3 4 உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எசேக்கியா ஆலயத்தின் வாசலை திறந்தான். நம்பர் 2, இந்த ஆலயத்தை பழுது பார்த்தான். என்ன குறை, என்ன குறை, என்ன குறை இருந்தாலும் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்க. எங்கிட்ட போதகர் இடத்துல, எங்க பாஸ்டர்ஸ் கிட்ட எங்கிட்ட நீங்க சொல்லண்டாம். உங்க குறைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. அவர் கேட்கிற கத்த பழுது பார்த்தான். பழுது பாருங்க, பழுது பாருங்க. சொல்லுவார் ஆண்டவர், சொல்லி தருவார் தெரியுமா? நீயும் நானும் செத்த கிறிஸ்துவை ஆராதிக்கல, ஜீவனோடு இருக்கிற கர்த்தர். யோவான் 1:1 ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:4 அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி நான் பிரசங்கிக்கிற இயேசு, இயேசு, இயேசு மாத்திரமே. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று ரட்சிப்பு வேற ஒருவராலும் இல்லை, அவர்தான் ரட்சிப்பு. பழுது பார்க்கணும். ஆலயத்தை திறங்க. 2வது பழுது பார்க்கணும். 3வது 2 நாளாகமம் 29:15 வாசிங்க. தங்கள் சகோதரனை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனைகளின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். சுத்திகரித்தான். சுத்திகரிப்பு கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம் சுத்திகரிக்கப்படணும்.
நமக்கு செய்த குற்றங்களை அப்படி எடுத்து 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 ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து மன்னிப்பு கேட்டு அழுது கதறு அடிச்சு அழுது. நம்ம தாத்தா காலத்தில் பாடுவாங்க, இப்போ நீங்க எப்படி பாடுறீங்களா தெரியாது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பு இருந்தால் பொடி போட மாட்டான், மண்ணை வாரி போடு. நான் சொல்லுவேன், கொடி அங்க போடுற உரியதை கொஞ்சம் மண்ணை எடுத்து மூக்குக்குள்ள வச்சு இழு. எல்லாவற்றையும் 7:29 சொல்லுது, தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். பிராண்டி குடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேக் போட்டிருப்பார்ல ஆண்டவர், இதில் ஒரு குவார்டர் போடு, பெட்ரோல் போடுறது போல போட்டிருக்கலாமே. பீடி சிகரெட்டு இழுக்கலான்னா சுருட்டு சிகரெட்டு, சிலவன் சிகரெட்டு இழுத்துட்டு சுருட்டி விடுவான். பார்த்தா அந்த பேரை கேட்டா வெக்க கேடு, வேதனைப்படுவேன் நான். ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு ஆளு விறகு வெட்ட போறாரு, பின்னால கேக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அல்லல சொல்லுங்க. பின்னால கேட்கலையோ? லாஸ்ட் ஒரு அல்லல கைவசங்களா, அந்த லாஸ்ட் கைவசுங்க. கேக்குதா? ஒரு விறகு வெட்ட போறாரு, தெருவா விறகு வெட்டி போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தோடனே அந்த ஊரில் உள்ள பசங்க எல்லாம் கூப்பிட்டு அவரை தூக்கி எடுத்து வீட்டு ஒரு வராண்டாவில் போட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் விசிறியெல்லாம் வச்சு வீசி எடுத்து கொஞ்சம் காசுக்களை கலெக்ட் பண்ணி நீங்கள் போங்க அண்ணே அப்படின்ட்டான். அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி, அந்த விறகு வெட்டி ஒரு பூஜாரி, அந்த விறகு வெட்டி ஒரு சாமி ஆடக்கூடியவர். அந்த விறகு வெட்டிக்கு அண்ணனுக்கு பைத்தியம், அண்ணிக்கு பைத்தியம், அண்ணன் என்னொரு அண்ணனுடைய மகனுக்கு பைத்தியம். எத்தனை பைத்தியம்? அண்ணனுக்கு பைத்தியம், அண்ணனுடைய மனைவிக்கு பைத்தியம், இன்னொரு அண்ணனுக்கு மகனுக்கு பைத்தியம். ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை பைத்தியம்? நம்ம வீட்டில் ஒரு பைத்தியத்தையே நம்ம சமாளிக்க முடியல, இங்க 3 பைத்தியம். விறகு வெட்டி அழுது கதறுகிறார். விறகு வெட்டிக்கு ஒரு பெண்ணு பார்த்தாங்க. அந்த விறகு வெட்டி குடும்பத்தில் 7 தலைமுறைக்கு சாபம். விறகு வெட்டி அழுதாராம். கடைசியில் இந்த விறகு வெட்டிக்கு அப்பா அம்மா பார்த்தாங்க, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இப்போ விறகு வெட்டி கல்யாணம் பண்ணி காலையில் 10 மணிக்கு கல்யாணம், சாயங்காலம் 3 மணிக்கு அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருகிறார், மணமகளை கூட்டி கொண்டு வருகிறார். மணமகள் காலை அன்னைக்கு பாட்டு போட்டாங்களோ போடலையோ ரேடியோ செட்டுக்காரங்கிட்ட கேட்கணும், இந்த மணமகளை மருமகளை வா வா, வலது காலை எடுத்து வச்சு வா. இப்ப யாராவது நாங்க போதகர்கள் வலது காலை எடுத்து வைனாலும் இவ இடது காலை தான் வைப்பான். நாங்க சொல்றதுக்கு நேர் மாத்தம் தானே. எப்படி வச்சாலோ காலு, அந்த விறகு வெட்டியுடைய மனைவி தன் காலை எடுத்து விறகு வெட்டியுடைய வீட்டுக்குள் வைத்ததும் டேய் ஒரு சத்தம். பயந்துட்டாரு விறகு வெட்டி. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க பயந்தாங்க. திருப்பி ஒரு சத்தம் டேய் அப்படின்னு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. கழுத்தில் இருந்த மண மாலை, தாலி, துணிகள், சேலைகள் எல்லாம் பட்டு சேலையில கிழிச்சு அரைஞ்சிட்டு ரோட்ல ஓடுது அந்த பொண்ணு, கல்யாண பொண்ணு. வீட்டில் உள்ளவங்க பெட்ஷீட்டு, சேலை, சாக்கு எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் இருந்த பெண்கள் ஓடி போய் அந்த பெண்ணை சோத்திரம் துணியை வச்சு சுத்தி கட்டி எடுத்து தூக்கிட்டு வந்தாங்க. அங்க 3 விலங்கு போட்டிருக்கு. இது இந்த பெண்ணையும் கொண்டு வந்தது விலங்கு போடுறாங்க. இருந்ததும் பைத்தியம், வந்ததும் எத்தனாச்சு? 4. கரெக்டா என்னன்னா நம்முடைய சேகரத்து போதகர்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. கரெக்டா என்னன்னா இப்ப 4 பைத்தியம். ஒண்ணு ஆ சொன்னா ஈ சொல்லுது, ஒரு ஊ சொன்னா ஏ சொல்லுது. நம்ம வீட்டில் சொல்லுது இல்லையா, அதே போலதான் சொல்லுது. எல்லாம் ஆ ஊ ஏ ஓ அவ்வளவு. ஒன்று சோறு கொடுத்தா தலையில கொட்டும், ஒன்று அதுக்கு தலையில கொட்டும், ஒன்று கொடுத்தவங்களுக்கு தலையில கொட்டும். நாய் கக்கினதே. இப்படியே அந்த நரக வேதனை அடைந்தார் அந்த விறகு வெட்டி மந்திரவாதி. அவங்க ஃபேமிலியே மந்திரவாத குடும்பம். காணிக்காரன் ஃபேமிலி அவங்களுக்கு துணை. மந்திரவாதம் செய்து பார்த்தார்கள், வேள்விகள் நடத்தினார்கள், யாகங்கள் நடத்தினார்கள். 1 வருஷம் அந்த விறகு வெட்டிக்கு மனைவிக்கு பைத்தியம். சங்கிலி போட்டு கட்டி போட்டார்கள். கடைசியில் சங்கிலி கையங்காலும் விலங்கு கிடக்கு, சங்கிலி அவிழ்த்தார்கள். கடைசியில் அது மட்டும் தனியா போகுது. கடையில போய் பலகார பெட்டிக்குள்ள கையை போட்டு சாப்பிடுமா, பசி, பைத்தியம் பிடிச்சது. விறகு வெட்ட போயிருவாரு. சாயங்காலம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஓடைக்குள்ள விழுந்து கிடக்குமா. விறகு வெட்டி தன் மனைவியை தூக்கி கொண்டு போவாராம். சில நாள் கடையில் போய் பழத்தை எடுத்து சாப்பிடுமா.
மாட்டை அடிக்கிறது போல அடிப்பாங்களாம் கடைக்காரங்க. அது விழுந்து கிடக்குமா, அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து தூக்கிட்டு போவாங்களாம். ஒரு வருஷம் அந்த விறகு வெட்டிக்க மனைவிக்கு பைத்தியம். திடீர்னு ஒரு நாள் விறகு வெட்டிக்க மனைவியை காணவில்லை. விறகு வெட்டிக்க மனைவியை காணவில்லை. உடனே விறகு வெட்டி ஊருக்குள் போலீஸ் வரக்கூடாத காலம். இவர் ஊர் தலைவரிடத்தில் போய் சொன்னார், என் மனைவியை காணவில்லை. நடுராத்திரி அவர் தண்டோரா அடித்து ஊரை சுற்றி தண்டோரா அடிக்க வைத்தார். காரணம், விறகு வெட்டினுடைய மனைவியை காணவில்லை, தேடுங்கள். அப்போ டார்ச் லைட்டு இப்படி என்னெல்லாம் பெட்ரு மாசு சூட்டெல்லாம் கொளுத்திட்டு போய் பார்த்துருப்பாங்க. ராத்திரி 12:30 மணிக்கு இந்த விறகு வெட்டிக்க மனைவி ஒரு பஞ்சாயத்து கிணத்துக்கு மேலே ஆடிக்கொண்டே வந்தாள். அப்படி சுற்றி 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 பஞ்சாயத்து கிணறு மதில் பெருசு, அப்படியே சுற்றி ஆடி வந்தாள். பிடிக்க போனால் கிணத்துல விழுந்துட்டா கொலை கேஸு விடாது. யாராவது ஒரு கொலை நடந்துட்டுன்னா அன்றைக்கு ஊரெல்லாம் வந்து அதை பார்க்க வருமா, அப்படி யாராவது செத்துட்டா. அப்படிப்பட்ட காலம். கடைசியில் ஊர் தலைவர் கிணத்தை மூட வைத்து பலகை, கம்புகள், கொலைகள் எல்லாம் வெட்டி எடுத்து போட்டு கிணத்தை மூடி இந்த பெண்ணை அங்குமிங்கு 4 பேர் நின்று கம்பு வைத்து அடித்து கீழே தள்ளினார்கள். விழுந்த அதிர்ச்சியில் சில மணிக்கும் ஞாபகம் இல்லை. திடீர்னு எழும்பி பார்த்தாங்க, ஞாபகம் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கன்னு தேட ஆரம்பித்தாங்க. விறகு வெட்டியினுடைய மனைவிக்கு பிடித்திருந்த பைத்தியம், அந்த பிசாசின் கிரியை அப்பா கல்யாணம் முடிஞ்சதே தெரியல, புருஷனே தெரியல, மறந்துட்டு அப்பா அம்மா ராத்திரியை வரவழைக்கப்பட்டார்கள். அந்த மனைவிக்கு ஞாபகம் வந்த செய்தி ஊரெல்லாம் பரவிட்டு ஒரு வருஷம் அந்த பெண்ணு பைத்தியமா திரிந்து அலைந்தாள். விறகு வெட்டியினுடைய மனைவி பைத்தியம் தீர்ந்த ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த ஆம்பளை பிள்ளை தான் உங்கள் முன்னால் பேசுகிற இந்த சகோதரர் ES மணி. கல்யாணத்தன்னைக்கே பைத்தியம் முடிச்ச ஒரு பைத்தியக்காரிக்கு நான் பிறந்ததுனால என்னை செல்லமா வளர்த்தாங்க. நான் சீரழிஞ்சு போனேன். எனக்கு ஒரு ஜாதகம் எழுதினார்கள். மணவாளக்குறிச்சி ராகவன் என்ற ஒரு ஜோசியர் இருந்தாராம். அவரிடத்தில் ஒரு ஜாதகம் எழுதினார்கள். எங்களுக்கு பழக்கம், ஜாதகம் எழுதுகிற பழக்கம் உண்டு. அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் நட்டையிடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்தில் சனி 7.5 நாட்டம் தலையை சுத்துறான். 38 கண்டம். எத்தனையில கண்டம்? வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு, உங்களுக்கு இல்லை, 38 கண்டம். சொல்லுங்க, 38 கண்டம். 68 தாண்டி 78 தாண்டி இப்ப நிக்க இன்னும் கண்டம் வரல. அத்தனை கண்டத்துக்கு அதிபதி என் அப்ப நான் பிரசங்கிக்கிற இயேசு ரட்சித்தார். எங்க அப்பா எனக்கு கண்டமெல்லாம் வந்துடும், என் பிள்ளை செத்து போகும்னு சொல்லிட்டு பெண்ணு பார்த்தார். பெண்ணு ஒரு தினம் கட்டி கொடுக்கல. என் தங்கச்சி கல்யாணம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க அப்பா அம்மா. ரொம்ப கஷ்டம். பனங்கா தின்னு வளர்ந்தோம். நாங்க கஞ்சி குடிச்சு வளர்ந்தோம். எங்களுக்கு கஞ்சினா சோறு கிடைக்காது, சோறு இல்லாத கஞ்சி. சோறை தடவி பார்த்தால் அது எங்க கைக்கு அகப்படாது, ஓடிடும். ஆமா, எங்க கஞ்சி குடிக்கிற பாத்திரத்தில் எங்க முகம் கிளியரா தெரியும். அப்படி செருப்பு தெரியாது, சோப்பை கண்டதே இல்லை. யாரோ துவச்சிட்டு வைக்கிற சோப்பில் எங்க துணிகளை கசக்கி உடுத்தோம். ஆனா எங்க அப்பா எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சார். விறகு வெட்டி தன்னை தியாகம் பண்ணி படிக்க வச்சார். என் பிள்ளைகள் படிக்கணும். எங்க அப்பா வேலை பார்த்த அந்த நூல் மில், கைத்தறி ஆடைகள் மில் வைத்த ஓனர்மார் எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தது, நீ என்ன செய்வியோ உன் பிள்ளைகளை படிக்க வச்சிரு. எங்க அப்பா நோட்டு வாங்கி தருவார். 5 பாடத்துக்கு 1 நோட்டு. அப்ப 5 பாடத்துக்கு 5 நோட்டு வேணும், இல்லை டீச்சர் அடிப்பாங்க. இந்த நோட்டு முழுவதும் எழுதின உடனே வாங்கி தரேன். 5 பாடத்தை ஒரே நோட்டுல எழுதுறவங்க நாங்க. காலையில் பக்கத்து விட்டு விளையில பனங்கா பறக்கிட்டு அம்மாட்ட கொடுக்கணும். 8 மணிக்குள்ள எங்க அம்மா அந்த அது அடுப்பில் போட்டு சுட்டு அருவா கத்தி வச்சு கொத்தி ஆளுக்கு ஒரு உருண்டை பனங்கா உருண்டை எங்களுக்கு தந்து அந்த தின்னுட்டு, உங்களுக்கு தெரியுமா, வாயை அங்கேயும் இங்கேயும் ஒரு தொடச்சிட்டு இங்கே ஒரு தொடச்சிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஸ்கூலுக்கு போனோம். ஒரு பீத்த பேக்கும் போட்டுட்டு படிக்க வச்சாங்க. கதறணும். நல்ல துணி கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு வடசேரி சந்தையில் கூட்டிட்டு போய் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு எங்க அப்பா. எவன் போட்டதோ, யாருக்கு பிள்ளை போட்டதோ, எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்குள்ளதோ. நான் ஒரு தடவை எங்கள் அப்பா எடுத்து கொடுத்த சட்டையை போட்டுட்டு தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிட்டு அந்த எங்கள் அப்பா எடுத்த அந்த வடசேரி சந்தையில் எடுத்த அந்த துணியும் போட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கு பாதத்தை நாங்கள் கும்பிடுவோம் பிள்ளைகளெல்லாம். இப்போ உள்ள பிள்ளைகள் நீங்கள் கும்பிடுகளோ காலவாரி விடாமல் இருந்தால் கொள்ளலாம், நாங்கள் கும்பிடுவோம். உடனே எங்கள் அப்பாவுக்கு காலை தொட்டு நான் கும்பிட போகும்போது என் 2 ஷோல்டரும் கிழிஞ்சு வந்துட்டு எங்கள் அப்பா கையை என்னை கட்டி அணைச்சிட்டு எங்கள் அப்பா அழுத ஞாபகம் எனக்கு இருக்கு. கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க. வாழைக்காய் சுமந்து வடசேரி சந்தையில சுமந்து படிக்க வச்சாங்க. வாழைக்குள்ளைய சுமந்து கொடுத்துட்டு அதில் கிடையாது காசை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அப்படி படிக்க வச்சாங்க. மண்ணு சுமந்து, உரம் சுமந்து, குளை சுமந்து. நாள மூத்தவன். எங்க பெரியம்மா ஒரு தடவை எல்லா பிள்ளைக்கு எங்க அப்பா 2 நாள் வேலைக்கு போகல. சுசீந்திர கோயில்ல விறகு வெட்டிட்டு சுசீந்திர கோயில்ல ரூபாய் கொடுக்க மாட்டாங்க சம்பளம், சோறு கொடுப்பாங்க, சோத்துக்கட்டி. அதுக்கு பேரு சோத்துக்கட்டி. விறகு வெட்டதுக்கு சம்பளம் சோத்துக்கட்டி அன்னைக்கு. உடனே எங்க அப்பா அந்த சோத்துக்கட்டி வாங்கிட்டு வருவாரு. ராத்திரி 7 மணிக்கு கொண்டு வந்து அந்த சோத்துக்கட்டி வருவது குருவி குஞ்சு தாய் குருவி ஆகாரம் கொண்டு வருவதை பார்த்து கொண்டிருக்கிறது போல என் தம்பியோ தங்கச்சி மாறோ நாங்களும் இந்த ஆகாரத்துக்கு ஏங்கிட்டு இருப்போம். எங்க அப்பா ஒரு கட்டி கொண்டு வருவாரு. ஏன்பா நீங்க ஒரு கட்டி கொண்டு வந்துருக்கீங்க? டேய், என் கூட வேலைக்கு வர இன்னைக்கு வரல, அவனுக்கு பிள்ளைகள் பட்டினி, அதனால ஒரு கட்டியை அவங்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாரு. எங்க அப்பா சொன்ன, நீங்க தின்னியலோ திங்கலையோ அடுத்தவங்க பசியா இருந்தா நீங்க கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்க மக்கா என்று எங்களுக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அழுதும் ஆகாரம் அன்னைக்கு போட்ட ஆகாரம் தந்தாங்க. படிக்க தம்பிமார் படிச்சு ஒரே ஒரு அடுப்பங்கரையில் ஒரு தம்பி படிப்பான், ஒரு விளக்கில் முத்தி கடைசி தங்கச்சி தவிர வேற மீதி வேறு சுத்தி இருந்து படிப்பாங்க. தீக்கொள்ளி வெளிச்சத்தில் படித்தோம் நாங்க. அழுதும் கதறணும். தங்கச்சி கல்யாணம் ஏற்பாடு செய்தாங்க. கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால தங்கச்சிக்கு பைத்தியம். எத்தனை ஆச்சு? எத்தனை எப்படி துடிச்சிருப்போம்? 5 பைத்தியாச்சு. ஐயோ என் தங்கச்சிக்கு பைத்தியம், புருஷ வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கல்யாணம் நடக்காது. பந்தல் போட்டாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு. தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால பைத்தியம். மந்திரவாதம் செய்யாத மந்திரம் அல்ல. என்ன எங்க அப்பா சின்ன குழந்தையில சுந்தரமூர்த்தி காணிக்காரன், இந்த காணிக்காரனத்திலே திருவட்டார் காணிக்காரனத்திலே மந்திரவாதம் படிக்க வச்சார். அவன் வந்து எங்களுக்கு சோத்திரம் அந்த மந்திரவாதத்தை சொல்லி கொடுத்தான். அநேக பேர் எங்க ஊர் பக்கத்தில் இருந்து அதை கற்றார்கள். எனவே எங்க ஊருக்கு வந்து அவன் அந்த மந்திரவாதத்தை சொல்லி கொடுத்தான். ஏராளமான மந்திரவாதங்கள். மந்திரவாதம் செய்து செய்து என் குடும்பம் நாசமா போச்சு. மந்திரவாதம் செய்து செய்து என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய மந்திரவாதிகள். குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என் பெரியம்மா மணி வடிக்கலையா? இல்லை பெரியம்மா 3 நாளாச்சு வடிச்சு. தம்பி தங்கச்செல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. அண்ணா பசிக்கண்ணா, அண்ணா பசிக்கண்ணி. என் தம்பி தங்கச்செல்லாம் மயங்கி விழ போகுது. எங்க பெரியம்மா ஒரு குத்து போனி நிறையா. எங்க பெரியம்மா எங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு மனைவி குத்துப்பொடி நிறைய சோறு கொண்டு வந்து இந்த சோத்தும் தண்ணியோட கொண்டு வந்து 3 நாள் பட்டினி கிடந்து எங்களுக்கு எப்படி இருக்கான்? தந்துட்டா உப்பே வேண்டாம், அப்படி வாரி தின்னுருவோம் இல்லையா? என் தம்பி தங்கச்செல்லாம் துடிச்சுக்கிட்டு எங்க பெரியம்மா அந்த சோத்துக்குள்ள கையை போட்டுட்டு கள்ளி மேல வசத்துடா. எங்க பெரியம்மா அப்படி எங்கிட்ட காட்டிட்டு மாட்டு தொட்டியில கொண்டு ஊத்திட்டா. அம்மான்னு கூப்பிட்ட அந்த பெரியம்மைய. ஆனா பெரியம்மா அநியாயம் செய்திட்டிய பெரியம்மா. இந்த பிள்ளைகளை 3 நாள் பட்டினி கிடக்கு. இந்த பிள்ளைகளுக்கு இந்த தண்ணியை கொடுக்க கூடாதா என்று சொன்னேன். நான் அன்னைக்கே துன்மார்க்கனா மாறிட்டேன். பெரியம்மாக்கு மாங்காயை பாரு, தேங்காயை வெட்டு. அந்த சின்ன பிராயத்திலேயே பெரிய பெரிய போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு கேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம பட்டுச்சாமின்ற ஒரு எஸ்ஐ இருந்தார். அவர் கேட்டாரு, கூப்பிட்டு, டேய் நீ மாங்காய் பறிச்சியா தேங்காய் பறிச்சியா? ஆமா. யாருக்கு தோப்பில் பறிச்சா? எங்க பெரியப்பா தோப்பில். எங்க அப்பாவுக்கு அண்ணன். எங்க அப்பாவுக்கு மரமே கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு பசி பசி ஐயா பசி. ஒரு மாங்காய் பறிச்சுட்டேன் தப்பா? ஒரு தேங்காய் பறிச்சுட்டேன் தப்பா? பட்டுச்சாமி எஸ்ஐ ஒருவர் இருந்தார். அவர் சொன்னாரு, டேய் நான் ஒருவேளை 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த ஸ்டேஷன்ல இருப்பேன், எவ்வளவு பறிக்க முடியுமோ பறிச்சு தின்னுடான்னார். இப்ப இன்ஸ்பெக்டர் எனக்கு தைரியம். பிள்ளை இப்ப குடிக்க ஆரம்பிச்சுட்டேன், சாராயம் வடிக்க ஆரம்பிச்சுட்டேன். 13 பேர் நாகர்கோயில்ல சாராயம் வச்சு வடிச்சு 13 பேர் எனக்கு வித்து தந்தாங்க. சாட்சி திட்டங்கனாவளை என்ற இடத்தில் இருக்கிற போலீஸ் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார். செதரால் என்ற இடத்தில் இருந்த முத்தையா என்ற ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் இறந்துட்டார். இப்போ இந்த 2 பேரும் தான் பறக்கும் படையில் இருந்தார்கள். அவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ணார்கள். ஒரு அல்ல சொல்லுமா? என்ன ஒரு அல்ல சொல்லுங்க. சாராயம் வடிச்சதுனால என்னை அரெஸ்ட் பண்ணவர்கள் ஒரு ஆள் இப்பவும் சாட்சியா இருக்கிறார். எப்படியோ அழுது அழுது கதறணும், கண்ணீர் வடிச்சேன். எனக்கு பெண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜாதகத்தில் 38ல் கண்டோம். யாரு கொடுப்பா? கொடுக்கவே முடியாது. அதனால எனக்கு கல்யாணமே நடக்காம போச்சு. நான் ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகக்காரன்ட்ட கொண்டு கொடுத்தேன். அண்ணா இந்த ஜாதகத்தை பாருனே. அவன் கொடுத்தான். செத்த ஜாதகம்னா என்ன? 38ல் நீ செத்துருவான்டா. ஏதோ வழி உண்டாண்ணே. உண்டுண்ணா.
உன்னை வழியை சந்திச்சேன். அவன் 38 98 எழுதிட்டான். பெண் வீட்டுக்காரன் கியூவில் நிற்கான். முன்னால தடிய மணி, இப்ப பொடிய மணி. ஒரு அல்லல சொல்லுங்களா. இந்த சின்ன வயசுலேயே 29வது வயசுலேயே சாந்தோபுரம் என்ற ஒரு இடத்துல 52 ரூபா சம்பளத்துக்கு ஒரு போஸ்ட்மேன். 1972 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1972 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ராஜையன் நாட்டேர், அப்போது அவர் இந்த வட இந்திய மிஷனரி இயக்கத்தில் அப்போது அவருக்கு பதவி உண்டு. அந்த ராஜையன் ஐயா அப்போது அங்கே நாட்டேராக இருந்தார் எங்கள் சாந்தபுரத்தில். சோத்ரபா சேகரம் ஆகலை அவர். நான் போஸ்ட்மேன். அவர் என்ன ஊக்கப்படுத்துவார். நான் சந்தனம் திருநூறு பூசி சந்தனம் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு பிறகு சபரிமலைக்கெல்லாம் 2 மாலை போட்டுட்டு தான் அந்த லெட்டர் கொடுத்தேன். என்ன பார்த்த உடனே பார்ப்பாங்க அவங்க எல்லாம், ஓ ஹோ அப்படின்னு. ஆனால் ராஜை நாட்டருக்கு எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப அன்பா நேசிப்பாங்க. சோதரம் அவர் நேசித்தது அவர் காலத்துக்கு பிறகு எங்க அப்பா அம்மா அந்த சபையில மெம்பரா சேர கர்த்தர் உதவி செய்தார். என் தங்கச்சி திருமணம் அங்கு நடத்த கர்த்தர் உதவி செய்தார். என் தகப்பனாருடைய தாயாருடைய அடக்க ஆராதனை அங்குள்ள சேகரத்து போதகர் நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுக்கு ஒரு பந்தம் இருந்தது. ஜே.ஜே.ஒய் பாக்கியநாதன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஊர் சொந்த ஊர் பள்ளிவிளை. அந்த பள்ளிவிளை தான் எனக்கு சொந்த ஊர். பள்ளிவிளை CSS சபையின் பின் பக்கம் இருக்கிற வீடு தான் என் சொந்த வீடு. ஆண்டவர் எங்களை தாயின் கற்பத்திற்கு முன்பாகவே தெரிந்து வைத்தார். எனக்கு கல்யாணம் முடிந்தது. ஓ பயங்கரமான மனுஷன். அன்னைக்கு கல்யாணம் சோத்திரம் சாரா வியாபாரி, ரொம்ப சந்தோஷம். எப்படியோ சோத்திரம் கல்யாணம் சந்தோஷமா நடக்குது. கல்யாணம் நான் நடந்தது. ஓம் பிரம்மபுத்திராய நமோ நமச்சிவாய நமஹ. எப்படியோ கல்யாணம் நடக்குது, சந்தோஷமா கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சா எனக்கு அரை போத. சாரா வியாபாரி சும்மா போவானா, அரை போத. பையன் கல்யாணம் தாலி கட்டுனது நான் தான் கட்டியிருக்கேன், போட்டோ கரெக்டா இருக்கு. ஆனா தாலி கட்டுறதுக்கு முன்னுக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சர்வத்தின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல தந்துட்டான். அரை போதை ஃபுல் போதையாகி எனக்கு கிறக்கும். நான் என் மனைவிக்கு கையை பிடிச்சிட்டு மணவரையை நாங்கள் சுத்தணும் 3 தடவை. ஆனால் எனக்கு கல்யாணத்தில் என் மனைவி என் கையை பிடிச்சி சுத்திருக்கா. ஒரு அல்ல சொல்லுங்களா. உலகம் எல்லாம் மாயையா அன்பே போதுமையா. எனக்கு முதல் வருஷத்துல முதல் குழந்தை செத்து, 2வது வருஷத்துல 2வது குழந்தை செத்து, 4வது வருஷத்துல 3வது குழந்தை செத்து, 5வது வருஷத்துல 4வது குழந்தை செத்து, 5வது குழந்தை நிறமாத கர்ப்பிணி. என் மனைவி ஒரு நல்ல ஏபிள் ஒரு டைப்பிஸ்ட். அவள் டைப்பிஸ்ட்ல அவள் ஆஃபீஸ் போயிட்டு வாரா, நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கு வந்தோம், ஏதோ பேசுறான், திடீர்னு வயிற்றுல மிதிச்சிட்டேன். வீட்டில இருந்து 22 அடி தூரம் உருண்டு விழுந்து செத்தேன்னு விழுந்தா. ஓடி போய் பார்த்தேன், செத்துட்டா. போட்டுட்டு ஓடிட்டேன். ஆனா எனக்கு செய்தி வந்தது, உன் மனைவிக்கு சீரியஸா இருக்கு, உன் பிள்ளை செத்து போச்சு. மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆனி அக்கா, டாக்டர் ஆனி சந்திரா நேசராஜ், சாந்தபுரத்துக்காரங்க. 72வது வருஷத்துலேருந்தே எனக்கு அந்த அக்காளை ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்லா என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த எந்த ட்ரீட்மெண்ட் ஆனாலும் ஆனி அக்கா தான், மிஷன் ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க, மணி ரொம்ப சீரியஸு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ 5 பிள்ளையும் செத்து போச்சு. நானே அடக்கம் பண்ணேன், நானே குடி தோண்டேன், நானே அடக்கம் பண்ணேன். என் பாவம், என் பாவத்தின் சம்பளம் என் பிள்ளைகள் செத்தது. அழுதேன், கதர்னேன், கண்ணீர் வடிச்சேன். என் தம்பி பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். 6 பிள்ளையும் செத்து போச்சு. 6 பிள்ளையும் செத்து போச்சு. இனி வாழ்க்கையே இல்லை. 1984 2வது தங்கச்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தோம். கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடக்குது. நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். தங்கச்சி கல்யாணம் நடத்தாச்சு. 15க்கு விருந்து, 13க்கு நான் தங்கச்சியும் புருஷனையும் அழைத்து கொண்டு வருகிறேன். நான் சபரிமலைக்கு போறேன். 3வது நாள் திருப்பி வரேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் வந்து சொல்றான், மணி உன் தங்கச்சிக்கு பைத்தியம்னா. ஆராய்ச்சி, எந்த தங்கச்சிக்கு என்ன? இப்ப கல்யாணம் முடிஞ்ச தங்கச்சிக்கு பைத்தியம்னா. வந்து பார்த்தேன், மணவரை பிரிக்கல, வாழைமரம் வெட்டல்ல, கெட்டின தோரணங்கள் அவிக்கல்ல. தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு ஆடுகிறாள். மந்திரவாதங்கள், வேள்விகள் நடத்தணும், யாகங்கள் நடத்தணும். பெரிய பெரிய மூட்டு காணியெல்லாம் கொண்டு வந்தோம். ஒரு காணிக்கும் பத்தல்ல. திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் முடியாதுட்டாங்க, திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ் முடியாதுட்டாங்க, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் முடியாதுட்டாங்க. தெரிஞ்ச டாக்டர்ஸ் வச்சு பார்த்த முடியாது. ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் திருப்பி போய்
நான் ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணிட்டு பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். திடீர்னு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வருது. நான் தங்கியிருந்த அந்த லாட்ஜ் நம்பர் தெரிஞ்சது. நான் லேண்ட்லைன் மொபைல் ஃபோன் இல்லாத காலம். சோத்திரம், உங்கள் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ். எனக்கு ஒன்றுமே தெரியல. மனைவிக்கு சீரியஸா? தங்கச்சிக்கு பைத்தியம். தங்கச்சி அங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். தங்கச்சிக்கு சீரியஸ் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஃபோன் வருது, உன் மனைவிக்கு சீரியஸ். பாருங்க, கெட்டக்குடியே கெடும் பட்ட காலிலே படும் என்பது உண்மையா? அது எனக்கா? நான் அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? அழுதோம், கதறோம், கண்ணீர் வெடிச்சோம். ஓடுறேன் இங்கிருந்து ட்ரிவாண்ட்ரம் ஓடி, ஐயோ தங்கச்சி எப்படியாவது கூட்டிட்டு வரணும், எப்படியாவது கூப்பிட்டு வரணும்னு பார்த்தா தங்கச்சி ரொம்ப சீரியஸா இருக்கா. இங்க மனைவிக்கு சீரியஸ் வருது. இங்க மனைவிக்கு சீரியஸ் வாரேன். மனைவிக்கு சீரியஸ் ஓடி வரும். பார்க்கும்போது மனைவிக்கு அட்டைப்பெட்டிக்குள்ள இப்போ இருக்கிற மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஓட்டு பெற இருக்கு. இப்போ ஓட்டு கட்டடம் அது வேற கார் போகும். நடந்து போக முடியாத அளவுக்கு நான் குடிச்சதுனால உருண்டு போனேன். அந்த மேஜைக்குள் மேலே ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை செத்து இருக்கு. இதுக்கு முன்னால் செத்தது ஆம்பளை பிள்ளை 5, 6வது பிள்ளையும் செத்து போச்சு. நானே தூக்கி மார்போடு அணைச்சு கொண்டு கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. இந்த 6வது பிள்ளைய தூக்கி நானே மார்போடு அணைச்சு 5 பிள்ளை அடக்கம் பண்ணின இடத்துல கொண்டு கல்லை அதில் வச்சுட்டு நானே குழி தோண்டி என் பிள்ளைய நானே துணியில் சுற்றி நானே வேப்பங்களை ஒழிச்சு வச்சு நானே என் பிள்ளைய புதைச்சி நானே மண்ணு போட்டேன். திருப்பி அது 8 வருடத்துக்கு ஓடி போகிறேன். என் தம்பி ஃபோன் பண்ணுறான், அண்ணா உடனே வாங்க, அக்காளுக்கு ரொம்ப சீரியஸ். உடனே ஓடுறோம், அழுதோம், கதறோம், கண்ணீர் வடித்தோம். தங்கச்சி 13,000 ரூபா கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரோம். 6வது பிள்ளை செத்த 2வது நாள், 6 பிள்ளைகள் செத்து 6வது பிள்ளை செத்த 2வது நாள் எந்த தங்கச்சி பாசத்தோடு வளர்த்தேனோ, பாசத்தோடு என் தங்கச்சி அழுது கதறினாலோ, கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் என் தங்கச்சியே செத்துட்டா. கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே. அழுதேன், கதர்னேன். நான் என் மனையும் 18 ரூபாய்க்கு பாலிடால் வாங்கி செத்துறணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணி தங்கச்சிக்கு 16வது நாள் இந்த ஈமச்சடங்கு முடிஞ்சது சாகணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி 18 ரூபாய்க்கு பாலிடால் வாங்கி வச்சிருக்கோம். 13வது நாள் ஒரு சத்தம் கேட்டது, மகனே அப்பா என்றேன். உடனே எங்க அப்பா ரூம்ல வந்து, உனக்கு பைத்தியமால பிடிச்சிருக்கு, ஒரு பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன் கத்துற? இல்லப்பா நீங்க மகனேன்னு கூப்பிட்டீங்க, நான் கூப்பிடல. கூப்பிட்டீங்க? இல்ல கூப்பிடல. மகனேன்னு கூப்பிட்டார். யாருன்னு பார்த்தேன், யாரும் இல்லை. ஒரு பெரிய வெள்ளையாட தங்கி தரித்த ஒருவர் சிலுவையை கையில் வைத்துக் கொண்டு எனக்கு தேவன் என் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு தோரணையை நான் கண்டேன். அழுது கதர்னை, கண்ணீர் வடிச்சேன். நீ என்னுடைய மகன், நான் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. போ, சாந்தபுரத்திற்கு போ, உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஒரு சத்தம் கேட்டு, மெல்லிய குரல். அடுத்த நாள் காலையில் என் மனைவியை கூப்பிட்டுட்டு, அப்பா அம்மா எல்லாம் என்னை விடவே இல்லை, கூட்டிகிட்டு போனேன். சாந்தபுரத்துக்கு போனோம். சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு தொட்ட வீடு மனோன்மணி அக்கா, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. அந்த அக்கா இருந்தாங்க. அவங்க சாயங்காலம் வந்து கூப்பிட்டாங்க, தம்பி மணி நாங்கள் ஜோம் பண்ணுறோம், வீட்டில் வாங்க தம்பின்னாங்க. 16 வருஷம் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் ஒரு நாள் கூட ஏசுன்ன வார்த்தை சொன்னதில்லை. அந்த ஜெப கூட்டங்களுக்கு நான் போனதில்லை, அவங்க ஜெபத்தில் நாங்கள் போனதில்லை, சொல்லவே இல்லை. அவர் ஆராதனைக்கு போனதில்லை. எல்லாட்டும் ரொம்ப அன்பாக இருப்பேன். ஆனால் அவங்க கூப்பிட்டாங்க, நச்சரித்தார்கள், இருக்க விடல. வாங்கக்கான்னு, வாங்க தம்பி வாங்கக்கா போயிட்டாங்க. சாயங்காலம் திருப்பி வந்து என் மனைவியை கூப்பிட்டாங்க, சும்மாதானமா இருக்குங்க. என் மனைவி சொன்னா, சும்மாதானே இருக்க போவோம்னா. பாருங்க, ஒரு பொம்பளை நினைச்சு, ஒரு மனைவி நினைச்சு, ஈவு இரக்கமில்லாத ஒரு இரக்கங்கட்ட ஒரு புருஷனை சும்மாதானே இருக்கும். அந்த அக்கா வந்து எவ்வளவு வயசு, அவங்க எவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்க, போவாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் போனோம். எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அங்கே தாம்சம் வாத்தியார்ன்ற ஒரு வாத்தியார் உண்டு, அவருடைய மனைவி இருக்காங்க. அந்த அக்கா, இந்த மனோன்மணி அம்மா, அவங்க 2 பிள்ளைங்க. சவுந்தரா டீச்சர்னு ஒரு அம்மா இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இப்பவும் இருக்காங்க.
அவங்க அவ்வளோ பேரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு தங்கச்சி சொன்னா, ஆண்டவரே இயேசுமணி அண்ணனே ரட்சியம் அண்ணா. போட்டையும் போடு ஒரு சத்தம். சிரிச்சுட்டு என் மனைவி வாயை பத்திட்டா. சும்மா இருங்க. 5 நாள் 5வது நாள் அந்த பொம்பளைகள் இருந்து ஜெபித்த இடத்துல எனக்குள் இருந்த அசுத்தாவிக்கு 38 வருஷம் கும்பிட்ட தெய்வம், கொடுத்த தெய்வம், படைச்ச தெய்வம், ஆடின தெய்வம் எல்லாம் வெளியே வந்து, உன்னத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் பிதாவாகிய ஆண்டவரே, உமது பரிசுத்த ஒளியின் முன்னால் எங்களால் நிற்க முடியவில்லையே என்று சொல்லி நான் மயங்கி விழுந்தேன். 5 பொம்பளையை ஜெபித்து கர்த்தர் என்னை தொட்டார். ஒரு அல்ல சொல்லுங்களா. என்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தேனோ, படித்த தம்பிமாரெல்லாம் பிஹெச்டி முடித்தாங்க. என் தம்பி நாராயணன் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் பிரின்சிபால். என் தம்பி நாராயணன் பெரிய ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபால். என் தம்பி தங்கத்துறை, அவன் காமராஜ் பிஎட் காலேஜ் பிரின்சிபால். அவனுக்கு மனைவி சிவந்தி ஆயத்தனார் காலேஜ் பிரின்சிபால். எல்லாம் பனங்க தின்ன கேசுகள் எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்றார்கள். என்ன ஆண்டவர் சொன்னார், மோனே ஓ நீ செல்லமோ இல்லையா? ஆமா, நீ உலகம் சுத்தடான்னாரு. என்ன ஆண்டவர் உலக நாடுகளுக்கு போக வைத்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே அழுதேன், கதர்னேன், கண்ணீர் ஒடிச்சு. சாந்தபுரத்தில் ஒரு கன்வென்ஷன். உடனே சோத்திரன் அந்த சத்தியத்தை குறித்து பேசினார்கள். நான் அப்படியே சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இந்த இயேசு இந்த 41 வருஷமா பெரிய சபைகள் 5 சபைகளை ஸ்தாபிக்கவும், ஒன்றுமே 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 இல்லாத ஏழை மக்களோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், பல ஆயிரம் மக்களுக்கு போய் வாலிண்டராக போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் உதவிச்சார். எங்கள் அப்பா அம்மா அந்த ஊரில் மெம்பராக இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் எனக்கு எல்லா அவங்களோட டீக்கமாறு அவ்வளோ பேர் எனக்கு அப்போது இருந்த போதகர்களும் இப்போது வரையிலும் 41 வருஷமாக இருக்கிற எல்லா கமிட்டியும், நீங்கள் எந்த கமிட்டிகிட்ட நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க 41 வருஷமாக சாந்தபுரத்துக்கு போன கமிட்டிக்கிட்ட. சோதரர் எங்களுக்குள்ள அவ்வளோ ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் எல்லாரும் என்னுடைய கிருபையினால், இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தில் எல்லாரும் உற்சாகப்படுத்தும்படியான பாக்கியத்தை தந்து இன்றைக்கு தேசம் அங்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தந்தார். அவள் புருஷனும் அவளும் கத்தாரில் இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எங்கள் குடும்பத்துக்கு அச்சவிங்க, ஊழியத்துக்கு அச்சவிங்க. எசேக்கியா ராஜா ஆலயத்தின் வாசலை திறந்தான், ஆலயத்தை பழுது பார்த்தான், ஆலயத்தை சுத்திகரித்தான், ஆலயத்தை துதி சோத்திரங்களை சொல்ல வைத்தான். அவன் காலத்தில் எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. இதுவரை சந்தோஷம் 6 பிள்ளை செத்து முடிந்ததென்று நினைச்ச நான், தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போமா? ஒரு நிமிஷம். எசேக்கியா காலத்தில் கிடைச்ச மகா சந்தோஷம் நம் அனைவருக்கும் கிடைக்கணும். விசேஷமாய் இந்த குடும்பத்திற்கு கிடைக்கணும். எங்கு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் இந்த மகா சந்தோஷத்தை தருவார். எனக்கு அருமையான போதகர்களையும் கர்த்தர் இன்னும் பல லட்சங்களுக்கு பயன்படுத்துவார். தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? தனிமையின் பாதையில் தகப்பனே உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மேலப்பா, எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா இயேசுவே? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம், எவ்வளவு பாசம். ராத்திரி வேளையில வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா?
கர்த்தர் உங்களுக்கு மகா சந்தோஷத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு இதயத்தை திறங்கள். எந்த விதமான அசுத்தமும் நம்ம இருதயத்துக்குள் இருக்கவே கூடாது. இந்த நாட்கள்ல நமக்காக இயேசு பலியானார் என்று நினைத்து இருதயத்தில் சுத்தம், கைகளில் சுத்தம், நடையில சுத்தம், உடையில சுத்தம், ஆராதனையில சுத்தம், எல்லாவற்றிலும் சுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் வேதனையோடு வந்திருக்கலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். சில குழந்தைகள் தவறி இருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தவறி இருக்கலாம். சில இழப்புகள் தவறி வந்து உங்களுக்கு இழப்புகள் வந்திருக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்ததை கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். நம்ம வாழ்க்கையில, உங்க அனைவருடைய வாழ்க்கையிலும் மகா சந்தோஷத்தை தேவன் தருவாராக. இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற பல நாடுகளில் இருந்து, பல தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகா சந்தோஷத்தை கொடுப்பீராக. இந்த நாட்களிலே இந்த தியான கூட்டங்களிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகா சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தேவ கிருபை இந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம்.